வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கடாயை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட கடுகு, சீரகம் நல்லா பொரிய விட்டுட்டு, வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 5 பல் எடுத்து தட்டி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போது நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்தது கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு யாருக்கு தான் பிடிக்காது? கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிஷ் பண்ண போகிறோம். அடுத்தது தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது வரையும் நம்ம மூடி வைக்கலாம். மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயிலே வதக்கினா தான் பச்சை வாசனை போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல நல்லா இறங்கட்டும். இப்போ காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். சிம்மிலே வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல நல்லா இறங்கியிருக்கும். அப்போ சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியுமே நல்லா வற்றிடுச்சு. இப்போது முழுசாக இருக்கிற உருளைக்கிழங்கு நம்ம ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கலாம். ஒன்றும் பாதியமாக நம்ம மசிச்சு விட்டுட்டோம். அவ்வளோதான், நம்மளுடைய டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததால் நமக்கு மசிச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அவிச்சும் சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு
சப்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஃபுல்லாத்தையுமே மசிச்சு விடல, ஒன்றும் பாதியமாக தான் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி ஆகிடுச்சி. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு டிஷ்ஷோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.